பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து இந்த நாட்களில் பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வாராக. இந்த காலை நேரத்திலும் நம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் கடந்து போகலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தரும்படியாக, வேண்டிய பலனை நமக்கு தரும்படியாக அவரை பாடி மகிமைப்படுத்தி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி உற்சாகத்தோடு இணைந்து பாடலாம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தேடி வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர் என்று சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி, தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. அலங்கார வாசலால் பிரவேசிக்க சேர்ந்து பாடுவோம். வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஒரு விசை கூட, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மையே நாங்கள் ஆராதிக்க வந்தோம், ஆமென், அன்பு கூற வந்தோம். இந்த காலை யெகோவா தேவனையே நாமத்தை உயர்த்தி, ஆமென், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சேர்ந்து பாடுவோமா? உம்மை ஆராதிக்க வந்தோம், உம்மில் அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், எங்கள் தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், எங்கள் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாகவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உம்மில் ஆராதிக்க வந்தோம், ஆமென், அன்பு கூற வந்தோம், இன்று யெகோவா தேவனையே துதித்திடவே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், உம்மில் யெகோவா தேவனையே இன்று துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காலையிலே நன்மை செய்தவர்க்கே
தான் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் வைக்கிறோமே. காணிக்கையை காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. நல்ல கைத்தட்டி ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், எங்கள் தூயவரே சுவையே. ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்க வந்தோம், சொல்லுங்க ஆராதிக்க பாபு கூற வந்தோம், விடுதலையா யெகோவா தேவனே தேவனையே. உம்மை ஆராதிக்கிறோம். துதித்திட வந்தோம், நீர் ஒருவரே. தொழுதிட வந்தோம், ஆமென். தூயவரே சுவையே. ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஆமென். யெகோவா தேவனையே. இயேசுவே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், ஆமென். தூயவரே சுவையே. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. சொல்ல முடியுமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீ. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. கரங்கள் உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, உம்மையே ஜீவன் பிரியும் வரை, இயேசுவே என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராலை நேரத்தில் சொல்லுங்க. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. ஓ நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. கரம் உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, இயேசுவே என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. உம்மை நாங்கள் உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. ஆராதிங்க அவரை நோக்கி. ஆண்டவரே உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை,
என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்து பாடி ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் தங்கள் குடும்பத்திலே, தங்கள் வேலை ஸ்தலத்திலே, எந்த இடத்திலெல்லாம் நின்று ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே ஆண்டவருடைய மகிமை அவர்களை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. இந்த காலை நேரத்தில் தேவையோடு, எதிர்பார்ப்புகளோடு, வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்திலே வந்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா அடைப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, சுகம் உண்டாவதாக, தேவனுடைய பலத்த கரம் ஆண்டவரே அவர்களுக்கு முன்பதாக இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். யாபே சொன்னதை போல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொன்னதை போல, இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய எல்லைகள் விரிவாகட்டும். ஆண்டவரே, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவைக்காய் தேவ சமூகத்தில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே அந்த கரம் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையான கரம், அற்புதங்களை செய்கிற கரம், விடுதலையின் கரம் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருடைய குடும்பத்திலும், ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் விலகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலையை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் புதிய கிருபைகளை தருவீராக. கேட்கிறதோடு அல்ல, தங்கள் வாழ்க்கையிலே இந்த வசனங்களை அபியாசப்படுத்த, கேட்கிற வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களிலே 84வது சங்கீதம் 10வது வசனத்தை இந்த காலை தியானத்திற்கென்று நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 84வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை சொன்னது யார் என்று சொன்னால், உங்களுக்கு எல்லாத்தையும் சங்கீதக்காரனாகிய தாவீது. வேதத்திலே அநேக பாத்திரங்கள் மகிமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதிலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு காரியத்திற்காக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாமை தெரிந்து கொண்ட நோக்கம் வித்தியாசமானது. மோசையை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் வித்தியாசமானது. யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் வித்தியாசமானது. பவுலை தெரிந்து கொண்ட நோக்கம் வித்தியாசமானது. யோவானை தெரிந்து கொண்ட நோக்கம் வித்தியாசமானது. இன்னும் சொல்ல போனால் பேதுருவை தெரிந்து கொண்ட நோக்கம். இப்படி வேதத்திலே தேவன் ஒவ்வொருவரையும் விசேஷித்தவர்களாக, ஒவ்வொருவரையும் தனித்துவம் உள்ளவர்களாக வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால், மோசையை தேவன் ஜெபத்துக்கென்று தெரிந்து கொண்டார். பவுலை நிருபங்கள் எழுதுவதற்கு தெரிந்து கொண்டார். யோசுவாவை கானானை பங்கிட்டு கொடுப்பதற்கு, சுதந்திரத்து கொடுப்பதற்கு தெரிந்து கொண்டார். நிறைய காரியங்களை பார்க்கலாம். அதிலே ஆராதனைக்கு என்று தேவனை மகிமைப்படுத்தி தேவனை துதிப்பதிலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம்தான் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது. இவருடைய வாழ்க்கையிலே
உயர்த்தப்பட்டதற்கும் மேன்மைப்படுத்தப்பட்டதற்கும் ஆடுகள் பின்பதாக போய் கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதனை இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாய் மாற்றினதற்கு காரணம் என்ன என்றால் தேவனை ஆராதித்த காரியம். தேவன் மேலே ஆராதிக்கிற அனுபவம் இந்த தாவீதுக்கு மிக அதிகமாக இருந்தது. ஒரு தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம், தேவ சமூகத்தை நேசிக்கிற ஒரு அனுபவம். தவறு செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை மட்டும் என்னை விட்டு தள்ளாமலும் என்று சங்கீதம் 51 ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் அவரை துதிப்பதிலும் அவரை உயர்த்துவதிலும் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு விசேஷித்த பாத்திரமாக வேதத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 51வது சங்கீதம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், பாருங்க, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார் பாருங்களேன். பாவம் செய்தாச்சு, அந்த மீறுதலை மன்னிப்பு கேட்கும் போது கூட ஆண்டவரே என்னோட ராஜ்யபாரம் போகட்டும், பரவாயில்ல, என்னை அரசனா மாத்துறீங்க, அரச பாரம் கூட போகட்டும், என்னுடைய ஆஸ்திகள் அந்தஸ்து எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, உங்கள் சமூகத்தை மட்டும் விட்டு என்னை தள்ளிடாதீங்க. எவ்வளவு நல்ல ஒரு ஆராதிக்கிற ஒரு மனிதன். இன்றைக்கு இந்த காலை நேரத்திலும் ஆராதனையின் மேன்மையை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 42 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசியுங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. எப்படி கதறுகிறார் பாருங்களேன். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. இந்த காலை நேரத்தில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் ஆராதிக்கிறோம். ஒரு வாஞ்சையோடு, ஒரு வாஞ்சித்து கதறுவதை போல. ஒரு பாலைவனத்தில் ஒரு நீரோடை கிடைக்காதா என்று சொல்லி ஒரு மான் வாஞ்சிப்பதை போல நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது எப்படி வரணும்னா இப்படி தான் வரணும். வாஞ்சித்து தேவ சமூகத்தை விரும்பி ஆராதிக்க விரும்பி அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆராதனையின் மேன்மை அதைத்தான் இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். வாசித்த இந்த வசனத்தில் 84ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க. 1000 நாளை பார்க்கிலும், பாருங்க, உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆனால் சரியான டிரான்ஸ்லேஷன் என்னென்னா 1000 நாளை பார்க்கிலும் என்பதல்ல, 1000ங்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. இப்படி தான் ஆராதிக்க வேண்டும். ஆராதனைனா எப்படி வரும் தெரியுங்களா? 1000ங்களை பார்க்கிலும், என் வாழ்க்கையில கொடுக்கிற 1000 மேன்மைகளை பார்க்கிலும், 1000 உயர்வுகளை பார்க்கிலும், 1000 ஆசீர்வாதங்களை பார்க்கிலும், 1000 காரியங்களை பார்க்கிலும் தேவ சமூகத்துக்கு வருகிற ஒரு நாள் அது நல்லது. காலையிலே எழும்பி எத்தனை காரியங்கள் நமக்கு வேலைகள் இருந்தாலும், எத்தனையோ பொறுப்புகள் நமக்கு இருந்தாலும், எத்தனையோ கடமைகள் நமக்கு இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி ஒதுக்கி வைத்து விட்டு இந்த காலை நேரத்தில் அவர் சமூகத்தில் வரணும். 1000ங்களை பார்க்கலாம். 1000 தேவைகள் இருக்கலாம், 1000 காரியங்கள் இருக்கலாம். ஆனால் 1000 காரியங்களை பார்க்கலாம் அவர் பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் மிகவும் நல்லது. ஆனால் இன்றைக்கு ஆராதனைக்கு போகிற நிறைய பேர் பாருங்க, 1000ங்களை தான் விரும்புகிறாங்களே தவிர ஆராதனையை விரும்புகிறது இல்லை. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் 1000ங்களை பார்க்கிலும் வேதாகமத்தில் சில 1000ங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். இந்த 1000ங்களை தள்ளி தாவீது எப்படி தேவனை தொழுது கொண்டான்னா அப்படிதான் தொழுது கொண்டார். இன்றைக்கி நாம் அப்படிதான் தேவனை ஆராதிக்க வேண்டும். 1000ங்களை பார்க்கிலும் அவர் சமூகத்தில் வரும் ஒரே ஒரு நாள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் வந்தீங்களே, இந்த ஒரு நாள் 1000ங்களை பார்க்கிலும் மேன்மையானது. 1000 வெற்றிகளை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவர். 1000 மேன்மைகளை கர்த்தர் இந்த ஒரு நாளில் நம்ம வந்தோம்னா கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவர். நம்ம தேவனை ஆராதிப்பதனுடைய மேன்மை அதுதான். ஏதோ கடமைக்காக, ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, அவரை நேசித்து அவரை விரும்பி தியாகம் செய்து வரணும். 1000ங்களை பார்க்கிலும் 1000 காரியம் இருக்கலாம், ஆனால் 1000 வெற்றி இருக்கலாம், 1000 நன்மைகள் இருக்கலாம், 1000 உயர்வுகள் இருக்கலாம். அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு எனக்கு தெரியும் அதெல்லாம் காட்டிலும் அவர் சமூகத்தில், அவர் பிரசன்னத்தில் ஆராதிக்க வருகிற அந்த ஒரு நாள், தேவ சமூகத்திலே வந்து நிற்கிற அந்த ஒரு நாள் எனக்கு அது மேன்மையானது. இப்படி தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை மகிமைப்படுத்தினதை பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க, பணம் பாதாளம் வரும் பாயும், இது உலக மொழி. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படின்னா பாதாளத்தில் இருக்கிற மனிதனையும் தூக்கிவிட வல்லமை உள்ளது.
அதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆயிரங்களை பார்த்து ஆராதிக்க நம்ம மறந்துடுறோம். அப்படி அல்ல, இன்னைக்கு ஆயிரத்தை தள்ளி வச்சுட்டு தேவன் தான், அந்த பிரசன்னந்தான், தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு எப்போ வருகிறோமோ அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்துகிறதுக்கு தாவீது நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். வேதத்திலே சில ஆயிரங்களை நான் காட்டி கொடுக்க வாஞ்சிக்கிறேன். உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி, பாருங்க, 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக தேவன் நம்மை 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இப்போது இருப்பதை பார்க்கலும் இந்த வருடம் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு கொடுத்த அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிதானித்து பார்ப்பீர்களானால் அதை தாண்டி 1000 மடங்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஆனால் எப்படி நம்ம ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, எப்படி ஆராதனையுடைய மேன்மையை நமக்கு வருதுன்னா, இந்த 1000 பெருக்கத்தை பார்க்கிலும் என் வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற 1000 ஆசீர்வாதங்களை காட்டிலும் அவர் சமூகத்தில் செல்லும் ஒரு நாள் மேலானது. இதுதான் ஆராதனையுடைய முக்கியத்துவம், இதுதான் ஆராதனுடைய மேன்மை. ஒரு மனிதன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் தேவனை உண்மையாக ஆராதிக்கிறேன், முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு நான் தொழுது கொள்ளுகிறேன்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1000ங்களை பார்க்கிலும். எந்த 1000? கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கலாம், கர்த்தர் என்னை பெருக பண்ணியிருக்கலாம், கர்த்தர் என்னை வாழ்க்கையில் சொன்னபடி வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றி இருக்கலாம், எனக்கு நல்ல செல்வ செழிப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த உலகத்தினுடைய பொருட்கள், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இதையெல்லாம் தாண்டி 1000ங்கள் பெருகப்பட்டிருந்தாலும் அதை தாண்டி தேவ சமூகத்தில் வரும் ஒரு நாள் எனக்கு மேலானது. இதுதான் ஆராதனையுடைய மேன்மை. இப்படி தான் நம்ம தேவனை ஆராதிக்கணும். தேவனை ஆராதிக்கிறது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. 1000 மடங்கு பெருக்கங்கள் வந்தாலும், 1000 மடங்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும், 1000 மடங்கு நம்ம வாழ்க்கையில் மேன்மைகள் உயர்வுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு 1000ங்களை தாண்டி அந்த தேவ சமூகத்தில் வரும் ஒரு நாள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் வந்தீங்க பாருங்க, இந்த ஒரு நாள் காலையிலே எழுந்தவுடன் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற அந்த காரியத்தில் 1000 மடங்கு விட மிக பெரியது. இந்த ஒரு நாள் மிக வல்லமை உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அப்படி தான் போகணும். 1000 ஆசீர்வதித்திருக்கலாம், 1000 காரியங்கள் இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்னை கொண்டு வந்தவரை, என்னை ஆசீர்வதித்தவரை, என்னை உயர்த்தினவரை 1000ஐ காட்டிலும் அவர் சமூகத்தில் செல்லும் ஒரு நாள் பெரிதான காரியம். அல்லேலூயா. 2வது 1000ஐ குறித்து நான் சொல்லுகிறேன். உபாகமம் 32வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உபாகமம் 32வது அதிகாரம் 30வது வசனம். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி, பாருங்க, ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10000 பேரை ஓட்டுவது எப்படி? எவ்வளவு அழகா சொல்ற. ஒருவன் 1000 பேரை துரத்தினா என்ன அர்த்தம்? வெற்றியை குறிக்கிறது. தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிப்பதில் எப்படி ஒரு மனிதன் கடந்து போகணும்னா, 1000 வெற்றிகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கலாம், அல்லது 1000 வெற்றிகளை நான் பார்த்திருக்கலாம். தேவ சமூகத்துக்கு நான் வரும்போது இந்த 1000 வெற்றிகளை அல்ல, 1000 வெற்றிகளை தாண்டி என் தேவன் எனக்கு கொடுத்திருக்க அந்த ஒரு நாள் அது மேலானது. இப்படி தான் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ஏதோ நம்ம வந்தோம், ஏதோ நம்ம ஆராதித்தோம், ஏதோ கடந்து போகிறோம் என்று அனுபவம் அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவரை ஆராதிக்க போகும்போது, ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தை நாடி போகும்போது வாஞ்சையோடு விருப்பத்தோடு, அதான் தங்கி சங்கீதக்காரன் சொல்றாரு, 1000 நாள் அல்ல 1000ங்களை பார்க்கிலும் அவர் சமூகத்தில் செல்லும் ஒரே நாள் எனக்கு மேலானது. ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாள் போதும் 1000ங்களை பார்க்கிலும், வாழ்க்கையில் கொடுத்த 1000 பெருக்கங்களை பார்க்கிலும், இன்னைக்கு வாசித்தமே 1000 வெற்றிகளை பார்க்கிலும். 1000 வெற்றி கொடுத்திருக்கலாம், நான் ஒரு பெரிய வெற்றியாளனாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் தாண்டி தேவ சமூகத்தில் செல்லும் ஒரு நாள் தான் அது விலையேற பெற்றது.
ஒரு ஆராதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில், கர்த்தரோட பிள்ளைங்க வாழ்க்கையில், சபைக்கு போகிற பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த எண்ணத்தோடு தான் நம்ம போகணும். 1000 வெற்றி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தான் எனக்கு வெற்றியை கொடுத்தார். ஆனால் அந்த வெற்றியெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் அவர் சமூகத்துக்கு நான் போய் உட்கார்றேன் பாரு, அந்த நேரம் தான் என் வாழ்க்கையில் 1000 வெற்றிகளை பார்க்கிலும் அந்த ஒரே நாள், அந்த ஒரு காரியங்கள் அது மேன்மையானது. அல்லேலூயா. மூன்றாவதாக ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்க வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில், இந்த வருடத்தில் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற காலத்தில் சரியாய் நடப்பிப்பார். ஆனால் இங்கே வாசித்தோம், சின்னவன் அப்படின்னு என்ன தெரியுமா? சின்னவன் என்றால் குறைந்தவன் அர்த்தம். சின்னவன்னா வயதில் குறைந்தவர்கள் அல்ல. சின்னவன் என்றால் குறைந்தவன். இரண்டாவது சிறியவன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவன் பலவீனமானவன் அர்த்தம். அப்படின்னா சின்னவன் குறைந்தவன் 1000-ம், பலவீனமானவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். அப்படின்னா சின்னவன் அப்படின்னா குறைவான காரியத்தில் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்தார்ல, அந்த குறைவில் நிறைவாய் ஆசீர்வதித்தவரை நிறைவை தள்ளி விட்டுட்டு தேவ சமூகத்துக்கு வருகிற ஒரு நாள் மேன்மையானது. இதுதான் ஆராதனையுடைய மேன்மை. இதுதான் ஆராதனைக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம். தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இப்படி தான். என்ன தேவன் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கினார். அந்த நிறைவை பார்த்து நான் சந்தோஷம் அடைகிறதல்ல, நிறைவை விட அவர் சமூகத்தில் செல்லுகிற அந்த ஒரு நாள் அது மேன்மையானது. முதல்ல நம்ம பார்த்தோம் 1000 பெருக்கங்கள், 1000 பெருக்கத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கலாம். 1000 ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கலாம். 1000 பெருக்கங்களை காட்டிலும் அவர் சமூகத்திலே சென்றுகிற அந்த ஒரு நாள் எனக்கு மேன்மையானது. அதுதான் அவர் ஆராதிக்க போகிற அந்த ஒரு நேரம், அவர் ஆராதிக்கிற அந்த நேரம் தான் இந்த 1000 பெருக்கத்தை பார்க்கலும் அதுக்கு இது ஈடாக முடியாது. அதான் நான் சொன்னேன், பணம் பாதாளம் வர பாயும், நம்ம வச்சு எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம் உலகத்தில் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? அது வித்தியாசமானது. பாதாளத்திலே இருக்கிற மனிதனையும் தூக்கிவிடும் வல்லமை தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யத்துக்கு உண்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தர் கொடுத்த 1000 பெருக்கங்களை காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போகிற ஒரு நாள் மேன்மையானது. இரண்டாவது நான் சொன்னேன், 1000 வெற்றி இழந்த காரியங்களை பார்க்கிலும் 1000 வெற்றிகள் கிடைத்திருக்கலாம். பல பேரை நம்ம ஜெயித்திருக்கலாம், பல காரியங்களை நம்ம ஜெயம் பெற்றவர்களாக இருந்திருக்கலாம். தானியேலின் காரியமோ ஜெயமாக இருந்தது. தானியேலுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும், எத்தனையோ வெற்றிகளை 4 ராஜாக்கள் காலத்திலும் அவர் காரியம் ஜெயமாக இருந்தாலும் ஜெபிப்பதை தானியேல் விடவே இல்லை. தேவ சமூகத்துக்கு செல்வதை தானியேல் விடவே இல்லை. தெரியும் தானியேலுக்கு இந்த 1000 வெற்றிகளை பார்க்கிலும் அவர் சமூகத்தில் செல்லும் ஒரு நாள் மேன்மையானது. இன்றைக்கு நாமும் இப்படி தான் தேவனை ஆராதிக்க வேண்டும். மூன்றாவதாக சொன்ன சின்னவன் 1000-ம் குறைவான காரியங்கள் நிறைவை கொடுத்திருந்தாலும், நிறைவை கர்த்தர் எனக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருந்தாலும், இந்த நிறைவையெல்லாம் 1000 நிறைவுகளை தாண்டி 1000 குறைவுகளை தாண்டி என் தேவ சமூகத்தில் செல்லும் ஒரு நாள் அது மேன்மையானது. எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் கடந்து வருதோ அப்படிப்பட்டவன் தான் தேவனை உண்மையாக ஆராதிக்க முடியும். இதுதான் ஆராதனையுடைய மேன்மைகள். இன்னும் நிறைய காரியங்கள் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்துக்கு போகிற நாம், தேவனை ஆராதிக்கிற நாம், சங்கீதக்காரனை போல சொல்லுங்க, 1000 நாளை பார்க்கிலும் அல்ல 1000ங்களை பார்க்கிலும். அதனால்தான் ஒரு பக்தன் பாடியிருப்பார், 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட என்ற வார்த்தைகளை பாடல்களை கேட்குறோம். அதே போல் 1000 நன்மைகள், 1000 மேன்மைகள், 1000 ஆசீர்வாதங்களை கிடைத்தாலும் 1000ங்களை பார்க்காமல், மேன்மைகளை பார்க்காமல், உயர்வுகளை பார்க்காமல், எல்லாம் தேவனால் தான் கொடுக்கப்பட்டது, எல்லாம் தேவனால் தான் பெற்றுக்கொண்டோம். தாவீது உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் தேவன் தான். நல்லா தெரியும். அதான் சொல்கிறான், ஆடுகள் பின்னே நடந்த என்னை தேவன் அரசனாய் மாற்றினார், அரசனாய் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். சகோதரர்கள் நடுவிலே அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை தேவன் உயர்த்தி காட்டினார். குடும்பத்தின் மத்தியிலே உயர்த்தி காட்டினார், தேசத்தின் மத்தியிலே உயர்த்தி காட்டினார், பழகின நண்பர்கள் மத்தியிலே உயர்த்தி காட்டினார். தாவீதோடு தேவன் கூட இருந்தார். தாவீது தேவனுக்கு பிரியமானவனாய், ஏற்றபடி செய்கிறவனாய், இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்க காரணம் என்ன?
தேவனை ஆராதிக்கிறதுலே உண்மைத்துவம் இருந்தது. தேவனை ஆராதிப்பதை கற்றுக்கொண்ட ஒரு தாவீதாய் இருந்தார். நாமும் இந்த நாட்களில் 1000 வெற்றிகளை நாம் பார்க்க வேண்டுமா? இன்னும் 1000 பெருக்கங்களை நாம் பார்க்க வேண்டுமா? இன்னும் 1000 குறைவுகள் நம் வாழ்க்கையில் நிறைவாக வேண்டுமா? தேவனை ஆராதிப்பதிலே உண்மையாயிருப்போம். அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் அவரை அன்பு கூர்ந்து ஆராதிப்போமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இனிமேல் நம்ம சபைக்கு போகிறதா இருந்தால், இனிமேல் ஆலயத்துக்கு போகும்போது அல்லது இனிமேல் தேவ சமூகத்துக்கு போகும்போது இப்படி தான் போகணும். 1000ங்களை தூக்கி எறிந்துவிட்டு உம்முடைய சமூகத்தில் வருகிற அந்த ஒரு நாள் எனக்கு மேலானது ஆண்டவரே. அவர் சமூகத்துக்கு போகும்போது சொல்லணும், 1000 வெற்றி நீங்கள் கொடுத்தீங்க உண்மைதான், ஆனால் அந்த வெற்றியை நான் எடுத்துகிட்டு வரலை. உம்முடைய சமூகத்தில் வருகிற ஒரு நாள் அந்த 1000 வெற்றிக்கு ஈடு ஆகாது, 1000 பெருக்கத்துக்கு ஈடாகாது, 1000 மேன்மைகளுக்கு ஈடாகாது, 1000 உயர்வுகளுக்கு ஈடாகாது. அவர் சமூகம் ஒன்று போதும் நம்முடைய வாழ்க்கையில மேன்மைப்படுத்த. கண்களை மூடி இந்த காலை நேரத்திலே அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் 1000ங்களை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் மேலானது. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சித்து வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல, மானானது நீரோடையை வாஞ்சிப்பதை போல தேவனே எங்கள் இருதயம் உம்முடைய சமூகத்தை, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கதறுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்கள் உயர்த்தி, ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. கரம் உயர்த்தி இந்த பாடலை பாடி முடிக்க போகிறோம். எத்தனை பேர் சேர்ந்து பாட முடியும்? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாத ஆண்டவரே, என்னை பலவானாய் மாற்றும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி தேங்க்யூ லார்ட். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. கரம் உயர்த்தி, ஓ தேவ, ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், இயேசுவே, ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. கரம் உயர்த்தி சொல்லுங்க, உம்மோடு, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. சொல்ல முடியும், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. கடைசியா கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், இயேசுவே, ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம், ஆகாயம் கொண்டு செல்லுதே. காலை நேரத்தில் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஆகாயம் எங்களை உயர்த்துகிறவர். 1000ங்களை பார்க்கிலும், 1000 வெற்றிகளை பார்க்கிலும், 1000 மேன்மைகளை பார்க்கிலும், 1000 உயர்வுகளை பார்க்கிலும் உம் சமூகத்தில் செல்லும் ஒரு நாள் மேலானது. செலவிடும் ஓ மகிமை ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. கரம் உயர்த்தி, தகப்பனே,
இனி ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே வரும்போதெல்லாம் ஆயிரங்களை பார்க்கலும் 1000 வெற்றிகளை பார்க்கலும் என் வாழ்க்கையில் இருக்கிற 1000 குறைவுகளை நிறைவாக்கினதை பார்க்கலும் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிற அந்த நேரம் எங்களுக்கு மேன்மையானது என்பதை கருதி கொண்டு நாங்கள் ஆராதிக்க, தாவீதை போல உயர்த்தப்பட, தாவீதை போல மேன்மைப்பட, தாவீதை போல உமக்கு பிரியமாய் இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஜெபத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக, விடுதலையை கர்த்தர் தருவீராக, சுகத்தை கர்த்தர் தருவீராக, ஆரோக்கியங்களை கர்த்தர் தருவீராக. எல்லா கஷ்டங்கள், எல்லா பாடுகளை நீக்கி அற்புதத்தை தேவன் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் வந்த ஒவ்வொருவரும் இனி வரப்போகிற நாட்களில் தங்கள் சபையிலே கலந்து கொள்கிற ஆராதனையில் வாஞ்சையோடு கலந்து கொண்ட 1000ங்களை பார்க்கிறோம். அவர் சமூகத்தை, அவர் பிரசன்னத்தை, தேவனுடைய ஆலயத்தை விரும்பி வாஞ்சித்து ஓடுகிற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.